நடக்கிறத வச்சு ஃபியூச்சரை டிசைட் பண்ணிடாதீங்க. உங்க வீட்டுல உங்க தலைமுறையை பார்த்து சொல்லுங்க, உங்க புருஷனை பார்த்து சொல்லுங்க, இந்த கஷ்டம்லாம் நமக்கு கடந்த காலமாய் மாறப்போகிறது. ஆமே ஆமே. இன்னைக்கு நீ அற்பமா பார்க்கப்படுற பாரு, இது பாஸ்டா. வேதனை எல்லாம் என்னுடைய பிளாஷ்பேக்கா மாறப்போகுது, என்னுடைய பாஸ்டா மாறப்போகுது. என் அவமானங்கள் கடந்த காலமாய் மாறப்போகிறது, ஒதுக்கப்பட்ட நிலை கடந்த காலமாய் மாறப்போகிறது, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு கடந்த காலமாய் மாறப்போகிறது. உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டம் எல்லாம் ஒரு நாள்ல பாஸ்டா மாறும், கடந்த காலமாய் மாறும். ஆனா உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் அது கடந்த காலமாய் மாறாது, அது ஃபியூச்சரா தான் இருக்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போதே கர்த்தர் யாக்கோபை கொண்டு எப்படி பிளஸ் பண்றார் அப்படின்னா, ஆதியாகமம் 49:22 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அடுத்த வார்த்தை கவனிக்கணும், அதன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது என்றல்ல, படரும் படரும். அடுத்த வார்த்தை, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இது பகைப்பார்கள் என்றல்ல, பகைத்தார்கள். அப்ப இதெல்லாம் எதுவா மாறிட்டு? பாஸ்டா மாறிட்டு. ஆனா அவருடைய திட்டம் அது எதுவா தான் இருக்கு? ஃபியூச்சரா தான் இருக்கிறது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டம் எல்லாம் ஒரு நாள்ல பாஸ்டா மாறும், கடந்த காலமாய் மாறும். ஆனா உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் அது கடந்த காலமாய் மாறாது, அது ஃபியூச்சரா தான் இருக்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நீர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? இன்னைக்கு நிறைய திட்டங்கள் இருக்கலாம். ஆமென். அப்பா உங்க 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 வீட்டுல உங்க தலைமுறையை பார்த்து சொல்லுங்க, உங்க புருஷனை பார்த்து சொல்லுங்க, இந்த கஷ்டம்லாம் நமக்கு கடந்த காலமாய் மாறப்போகிறது. ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா. இந்த வேதனை எல்லாம் என்னுடைய பிளாஷ்பேக்கா மாறப்போகுது, என்னுடைய பாஸ்டா மாறப்போகுது. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கொடி சுவர் மேல் படரும். இது காட்ஸ் பிளான். உங்க ஃபியூச்சர் சத்துரு போடுற திட்டம் அல்ல, உங்க ஃபியூச்சர் கர்த்தர் போட்ட திட்டம். அதாவது யோசேப்பின் சகோதரர்கள், ஆமென், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆனான்ல, இந்த மேய்ப்பனும் கண்மலையும் ஆனான்னா, கண்மலைனாலே ஆதரவு, மெய்ப்பெண்ணாலே நடத்துதல். கடைசியில் குடும்பத்துக்கு ஆதரவா இருந்து நடத்தினது யாருதான்? யோசேப்பு. இதுதான் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தவிர்க்க நினைத்தார்கள். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சில உள்ளங்களோடு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தவிர்க்கப்பட முடியாத நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு ஜனங்கள் மோசையை தவிர்த்தார்கள். என்ன சொல்லி தவிர்த்தார்கள் என்றால், உன்னெல்லாம் எங்களுக்கு அதிகாரியாக நியமித்தது யார்? இப்படி தவிர்த்த ஜனங்களுக்கு தானே கர்த்தர் மோசையை அதிகாரியாகவே தலைவராகவே நியமித்தார். அதன் அடையாளம் தான் 40 வருஷம் வனாந்திரத்தில் மோசையை யாருமே தேடி வரல. ஆனா 40 நாள் மலையில ஜெபம் பண்ண போனார். ஜனங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு
தெரியல. எப்படி தவிர்க்கப்பட முடியாத நபரா கர்த்தர் மாத்திட்டார் பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். இன்னைக்கு அவங்க உங்களை தவிர்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை அவர்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத. ஈசாயின் வீட்டில் விருந்து நடக்கும் போது ஈசாயும் ஈசாயின் குமாரர்களும் யாரை தவிர்த்தார்கள் தெரியுமா? தாவீதை தவிர்த்தார்கள். ஆனால் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அவங்க எந்த ஒரு கார் டிஸ்கஷனுக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. முக்கியமான காரியத்துக்கு நான் தவிர்க்கப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதெல்லாம் பாஸ்டா மாறப்போகுது. இதுதான் என் லைஃப் நீங்க எழுதி வைக்காதீங்க. என் லைஃப் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னது. எது என் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாக் பண்றதுக்கு இல்ல, நாளைக்கு அவங்களுக்கு நீங்க தவிர்க்கப்பட முடியாத. ஆமே ஆமே. இங்க யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ ஹல்லேலூயா, அவர்களுக்கு நீங்கள் அதனாலதான் படரும். ஆமே. அதன் அர்த்தம் என்ன? என் மேல என்னை குறித்த தேவ வார்த்தை என்பது எனக்கு பின்னாக நிற்காது, எப்பவுமே எனக்கு முன்னாக தான் இருக்கும். ஆமே. சாராள் நிச்சயமாக அப்படின்ட்டா, அது முன்னாடி தான் இருக்கு. ஆமே. இஸ்மவேல் இதெல்லாம் உன் லைஃப்ல பாஸ்டா மாறும். ஆகாரெல்லாம் பாஸ்டா போயிடும். ஃபியூச்சர்ல முன்னாடி ஈசாக்கு தான். என் வாழ்க்கையில மனமடிவு, வேதனை. நீங்க இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி, அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் மேல அம்பு எய்து. அப்ப சத்துரு அம்பு எய்றதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை என்ன ஆக்குறான் தெரியுமா? எப்படி மனமடிவாக்குவான்? ஒரு திருக்குறள் உண்டுல்ல, தீனால் சுட்ட புண் உள்ளா. என்ன இப்படி வசனம் என்னைக்கா சொல்றீங்களா? இப்ப அடுத்து இருக்கு பாரு, ஆறாதே. பரவாயில்ல சொல்லுங்க. அப்ப மனமடிவு ஒருத்தன் ஆகணும்னா அவனுக்கு அகேன்ஸ்டா முதல்ல என்னதான் தொடுத்து விடுறாங்க தெரியுமா? வார்த்தைகள். முதல்ல சொல்லால் அடிப்பாங்க, அப்புறம் தான் கல்லால் அடிப்பாங்க. இதான் உலகம். ஏன்னா நீ மனமடிவு ஆகலைன்னா எத்தனை கல் எறிஞ்சாலும் அது உன் மேல படாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எந்த வேர்டு உங்களை ஹர்ட் ஆக்குமோ அந்த வேர்டு அடிப்பாங்க. ஆமென். மனமடிவு எந்த அளவுக்கு மனமடி வாக்கிட்டா யோசேப்பின் வஸ்திரத்தை பறித்து கிழிப்பது சகோதரர்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படிங்க இருக்கும்? அண்ணான்னு சொல்லிட்டு யோசேப்பு ஓடி இருப்பான்ல, அண்ணனா அப்படி கேட்டிருப்பாங்க பாருங்க, அங்கேயே நின்றுப்பான். இவன் அண்ணான்னு கூடும்போது அவங்க சொப்பனக்காரன் அப்படின்னாங்க பாருங்க. உங்களை மனதளவுல சத்துரு சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல, நல்ல கவனமா கேளுங்க, உங்க மனதளவுல சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம். அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சோறு வரும்போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? ஏன் கலங்குற? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து
மனம் அடிவாக்குறாங்களா இன்னைக்கு? ஏன் மனம் நல்ல நல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை மனமடி வாக்குறாங்கனாலே நீங்க நீங்க யாராயிடக்கூடாது அப்படின்னா படருகிற செடி ஆயிடக்கூடாது. நிறைய செடிகள் இருக்கு பாருங்க. சில செடிக்கு தெரியும் இது இதுக்கு மேல வளராதுன்னு. அந்த செடியால ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் படருகிற செடியாயிடக்கூடாது. நீ சாதாரண செடியா இரு, நீ வேணாம் ஆமே பிளாஸ்டிக் பூவாரு, ஒரு பிரச்சனை கிடையாது. உனக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது யூதாவால சிமியோனுக்கு பிரச்சனை இல்லை, சிமியோனால லேவிக்கு பிரச்சனை இல்லை, லேவியால ரூபனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே லெவல். ஆனா இன்னொருத்தன் வாரான் பாருங்க, அவன் சின்னவன், அவன் 1000, அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் 10000. இவன் 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 சாதாரண செடி அல்ல, இவன் படருகிற செடி. அதனாலதான் மற்ற 10 பேருக்கு காண்பிக்கப்படாத சொப்பனம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. இவங்க எல்லாரும் ஒருத்தரை தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா மற்ற 10 பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கிறது. மற்ற 10 பேருக்கு கிடைக்காத கவனம் இவனுக்கு கிடைக்கிறது. ஆமே, மனம் அடிவாக்குறாங்க. எதுக்கு? இவனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம் இவன் மனசுல இருக்கிறது. அந்த மனமடி வாக்கி அதை அவனை மறக்க பண்ணணும். யோசேப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் நினைச்சதே எப்போதான் தெரியுமா? சகோதரர்கள் மனமடிவு. இன்னைக்கு உங்களை மனமடி வாக்கும்படிக்கு சொற்களால ஆமே சொற்களால ஒரு தேவபிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் இது கன்ஃபஸ் பண்ணுங்க பார்க்கலாம், இது அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கடந்து போகும். இன்று இந்த தீ எனக்கு பாஸ்டா மாறும், இந்த தண்ணீர் எனக்கு பாஸ்டா மாறும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின செழிப்பு, கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மை, அதுதான் என் ஃபியூச்சரா மாற போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லும் போதே நான் சொல்ற வார்த்தையை சரியா உள்வாங்கணும். இதெல்லாம் எனக்கு பாஸ்டா மாற போகுது. இதெல்லாம் ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனது, உன் கிருபை என்னை நிறுத்துதே. கிருபை நிறுத்தும். ஆமே, அதனாலதான் பகற்காலத்தில் கிருபையை அவர் கட்டளையிடுகிறார். தாவீதே, சவுல் உன் லைஃபை துரத்திட்டு இருக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது. தாவீதே, குகை காடுன்னு அலைஞ்சிட்டு இருக்க பாரு, இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது. யோசேப்பே, உன் கையில போடப்பட்டிருக்கிற விலங்கு உனக்கு பாஸ்டா மாற போகுது. ஓ ஜீசஸ். ஆமே. லேயாள் எதுவரைக்கும் அற்பமாய் பார்க்கப்பட்டாள்? லேயாள் அற்பமா பார்த்தது யாரு? ராகேல். அதே லேயாளை பார்த்து ராகேல் என்ன பட்டாள் இருக்கும் தெரியுமா? பொறாமைப்பட்டாள். இதுதான் கர்த்தர். இன்னைக்கு நீ அற்பமா பார்க்கப்படுற பாரு, இது பாஸ்ட் ஆகும். என் ஆண்டவர் நினைச்சா அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி, ஆமென், அந்த கொடி படரும். அந்த கொடி படரும். இந்த கொடி அதனாலதான் நீங்க யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க புதிய பாடல எல்லாம் பார்க்கும்போது மனாசே கோத்திரம் இப்படி கொண்டு வரோம். அது படரக்கூடியது. மீதி எல்லாம் யூதா பென்யமீன் அப்படி சொல்றோம். யோசேப்பு சொல்லும் போது மட்டும் மனாசே. எல்லாருக்கும் மேல ஒரு கை வைக்கப்பட்டது. யோசேப்பு வரும்போது 2 கையா கிராஸ். இது சிலுவையில சம்பாதித்த கூட்டம். இது படரும். ஆண்டவரே, எனக்கு அகைன்ஸ்டா இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க ஆண்டவரே. ஆமென். அதாவது யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு போட்ட பல வர்ண அங்கி மேட்டர் கிடையாது. யோசேப்பு பார்த்த
சொப்பனம் தான் மேட்ரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதுல கை வைக்கிறான். ஆனா நம்ம பார்வை என்ன தெரியுமா? பலவர்ண அங்கேதான் அவங்க என்ன பண்றாங்க, கிழிக்கிறாங்க. இங்க பலவர்ண அங்கே மேட்ரு கிடையாது. ஆமே, சொப்பனம் தான் மேட்ரு. கை வைக்கிறது நம்ம சம்பளத்துல கை வைக்கலாம், நம்ம சரீரத்துல கை வைக்கலாம், இப்படிதான் கை வைப்பான். ஆனா இது மேட்ரு கிடையாது. பலவர்ண அங்கேதான் மேட்ருனா கிழிக்காம அவங்க பங்கு போட்டு எடுத்திருக்கலாம்ல. ஒரு நாள் நான் ஒடுக்கிறேன், இன்னொரு நாள் அது அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. ஆமே, உன் வேலையில கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்ரு கிடையாது. உன் சரீரத்துல கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்ரு கிடையாது. யோசேப்பு வரும்போது சகோதரர்கள் என்ன யார் வாரான்னு சொன்னாங்க தெரியுமா? சொப்பனக்கார வாரா. ஏரோது குழந்தைய கொண்டா நினைக்கிறீங்களா? ஏரோதுட்ட போய் கேட்கலாமா, நீ யாரப்பா கொல்ல போனேன்னா நம்ம கிட்ட சொல்லுவோம், பாவம் 2 வயசு கீழே உள்ள குழந்தைகளை கொல்றான். அவன் சொல்லுவான், நான் ராஜாவை கொல்ல போறேன்பா. ஆமே, உன்கிட்ட ஒண்ணு இல்லாம இருந்தாலும் சத்துரு உன்னை தொடர காரணம் என்ன தெரியுமா? நீ பலவர்ண அங்கி போட்டது மேட்ரு கிடையாது. நம்ம என்ன நினைக்க தெரியுமா? நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுற கூடாது, உடனே நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுற கூடாது, எங்க வீட்டுல கொஞ்சம் கறி மணத்துற கூடாது, உடனே. அதனால மேக்சிமம் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கடைசியில் மூச்சு முட்டி, பாஸ்டர் மூச்சுட முடியல பாஸ்டர். ஏன், என்னாச்சு? மனம் வெளியே போயிடும். ஏங்க, மனமோ இது மேட்ரு. நம்ம என்ன, நம்ம ஐயோ இது இல்லை, நான் ஏதாவது வாங்கிடக்கூடாது, நான் ஏதாவது வாங்கினாலே அவங்களுக்கு உன் மேல அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இதுதான் மேட்ரு, இதுதான் மேட்டர். பலவர்ண அங்கி அவங்கள பாதிக்கல. ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நாங்க பார்க்க வரோம்னு சொல்லி இருந்தா ஏரோது கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருப்பான். ராஜா எங்க? இந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது பாருங்க. திட்டம் மேக்சிமம் வெளிப்படுத்துறதே நம்புறான். ஆமே, அது வரைக்கும் ஏரோது குழந்தை பிறந்தது ஏரோதுக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரிகளுக்கு எப்படி தெரிஞ்சது? நட்சத்திரம் மேய்ப்பர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏரோதுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம தான் வாட்ஸ்அப்லயும் போட்டோ அடிச்சு ஏரோதுகளுக்கு அனுப்பி விடுவோம்ல. அவ்வளோ பிரச்சனைக்கும் இன்னைக்கு இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு ஏரோதுகள்லாம் பிரச்சனை பண்றதுக்கு காரணமே யாருதான்? அவங்கள வீடியோ எடுக்கிறாங்க. இல்ல, இவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாம பிள்ளையும் அதன் தாயையும் கண்டு பிள்ளையை வழங்கி திருப்பி போய், ஏன்னா அவனுக்கு ராஜா உடனே அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க, டிஸ்டர்ப் ஆகுது. அவன் ஒரு தேவ பிள்ளை, கனித்தரு செடி. உங்க மேல தேவ திட்டம் இருக்குன்னு வைங்களேன், அது சாத்தானை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. ஏரோதுக்கும் யோசேப்பு மரியாளுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க பாட்டுக்கு சத்திரத்துல கூட இடம் இல்லாம முன்னணியில கடத்தி வச்சு ஏரோதுட்ட மேட்ரு போகும்போது வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு 2 வயசுக்குள்ள இருக்கும். ஏன்னா சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வர்றதுக்கு அவங்க பிளைட்ல வந்தாலே ஒரு நாள் தாண்டும். அவங்க ஒட்டகத்துல வராங்க, நடந்து வந்திருப்பாங்க. இப்படி 4 திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவர்கள் கூடி ஒருமித்து வருகிறார்கள். டைம் எடுத்து மேக்சிமம் ஒரு 2. அதனாலதான் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது என்ன பண்ணுவாருன்னா, மெய்ப்பர்கள் பார்க்கும்போது பிள்ளை முன்னணியத்துல இருக்கும், அது பிறந்த டைம் பார்த்தது. சாஸ்திரிகள் பார்க்கும்போது பிள்ளை வீட்டுல இருக்கு. அப்போ ஒரு மேக்சிமம் 2 அந்த காலத்தை எப்போ எந்த டைம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்க? அப்போ மேக்சிமம் பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? 2 வயசு இருக்கும். 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைய என்ன பண்ணணும்? நம்ம சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் எல்லாத்தையும் ஒரே டைம் முடிச்சிருவோம். இல்லைன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அதனால தான் ஒரே இதை பார்த்துட்டு ஒரே டைம் எல்லாரும் நின்னாங்கன்னு சொல்லி முடிச்சிருவோம் எல்லாத்தையும். ஆமென். அவன் பார்த்தது குழந்தை அல்ல, அவன் பார்த்தது ராஜாவை. ஆண்டவரே, என் சகோதரர்கள் எனக்கு இப்படி பண்றாங்களே, இது வேற. சத்துரு அவர்களை பயன்படுத்தினார். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க போட்ட பிளான்
அவங்க நினைச்சது ஸ்பாட்ல நடக்குது, ஆனா அவர் நினைத்தது ஃபியூச்சர்ல நடக்குது. இதுதான் ரேமா. அவங்க நினைக்கிறது ஸ்பாட்ல அந்த டைம் நடக்குது. எதுக்கு தெரியுமா? அவர் நினைத்தது ஃபியூச்சர்ல நடக்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். சகோதரர்களும் எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். கர்த்தர் யாரை முன்னாடி அனுப்பினார்? யோசேப்பை. இன்னைக்கு நாம நடக்கிற பாதையில நாளைக்கு கொஞ்சம் பேர் நடக்க வைப்பார். ஆமே, அல்லேலூயா. இவங்களும் வந்து தானே நிக்கிறாங்க எகிப்துக்கு. ஆமே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ செட்டில் ஆயிருவ. இதுதான் கர்த்தருடைய நடத்தை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது இந்த சகோதரர்கள் ஆகாரம் வாங்க வந்து நிற்கும் போது, சிறை அவன் அடிமை தானே, அவனை வச்சு என்ன வேலையும் வைக்கலாமே. அவனை வச்சு தானியம் எடுத்து கொடுக்குற வேலையை வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த அடிமை வஸ்திரம் போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அவனை பார்த்தாலே தெரியும் இது யாரு? யோசேப்பு. இப்போ பார்த்தா தெரியாது, ஏன்னா ஆளே மாறிட்டார். ஆமே, கர்த்தர் அப்படி ஆமே ஞானிகளை தான் வெட்கப்படுத்துவாரே தவிர உங்க மேல இருக்கிற தேவ திட்டம். ஆமே ஆமே. ஆண்டவரே, சில சொல்லுவாங்க பாரு, அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு, அவங்க பின்னாடி வர போறாங்க. ஃபர்ஸ்ட் யோபுக்கு வந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு தெரியுமா வர இருந்துச்சு? நண்பர்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி யார் செட்டில் ஆயிட்டா தெரியுமா? அதனால நண்பர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். யோசேப்புக்கு இருந்த பிரச்சனை இனி யாருக்கு வரப்போகுது தெரியுமா? சகோதரர்களுக்கு வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த பாதையில யார் நடத்துறாரு? யோசேப்பை நடத்தி என்ன ஆக்கிட்டாரு? செட்டில் ஆக்கிட்டார். பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, செட்டில் ஆக்கிடுவார். ஆமே, செட்டில் ஆக்கிடுவார். ஆமே. சிலருக்கு இந்த குளிர்ல ஒரு கட்டில் கிடைச்சா கட்டில் செட்டில் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் யார் வாரா தெரியுமா? சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. ஐயா அப்படி வந்து நிக்கிறாங்க. யோசேப்பு பார்க்கிறாரு, என்ன ஆண்டவருங்க. ஹல்லேலூயா. நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் உரைத்ததை நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை. ஓ, குறித்ததை அழிப்பவன் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. என்னை உருவாக்கி நீர், ஆமென், என்னை உயிர்ப்பித்ததோ, என்னை ஆற்றினீர், தேற்றினீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கினீர் சுமதி. வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆமென். க்ளோரி, வார்த்தையானவரே, ஆமென். க்ளோரி, வார்த்தையானவரே, ஆமென். சகோதரர்கள் யோசேப்புக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு செய்தோம், ஏன் ஆண்டவர் அவர்களை பனிஷ் பண்ணல அப்படின்னா, யோசேப்பு பார்த்த ட்ரீம்ல இவங்களும் உண்டு. ஆமென். நம்ம சிலரை இவங்களை எப்படியாவது தண்டிச்சிருங்கன்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லப்பா, உன் ஸ்கிரிப்ட்ல இந்த ஆக்டர்ஸும் உண்டு. ஆமே, நமக்கு தெரியாது. அப்படியே ஆண்டவர் வேற ஆள் இல்லையா? வேற ஆள் இருந்தா கதை ஓடாது. ஹல்லேலூயா. யோசேப்பு சிங்காசனத்துல உட்கார வச்சதும் சொப்பனத்தை நினைச்சாரா? இல்ல. இந்த சகோதரர்கள் எப்படி திட்டம் போடுறாங்க அப்படின்னா, இந்த சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம். ஆதியாகமம் 37:20. சொப்பனம் எப்படி
முடியுது, பார்ப்போம், அவ்வளவுதான். சொப்பனம் எப்படி, இதுதான், இது எப்படி நடக்கும் இல்ல, இது எப்படி முடியுது? ஆமென். இது எப்படி முடியுது சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேர தகப்பன் கிட்ட வராங்க. தகப்பன் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோசேப்பு என்ன ஆயிட்டான், மரித்துட்டாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ்ல சொல்றாங்க. வழியில் இந்த வஸ்திரம் கிடந்துச்சு, பாரும் இது உங்களுடைய மகனுடையதா அப்படின்னு சொல்லி பாரும். இது அவங்க செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, யோசேப்பை மேக்சிமம் அவர்களை விட்டு தூரப்படுத்துகிறார்கள். தகப்பன் கிட்ட வந்து, தகப்பன் தயவுல இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. சகோதரர்களும் வளர்ந்து பெரிய ஆட்கள் ஆனாலும் அவங்க யாருடைய தயவுல இருக்கிறாங்க அப்படின்னா, தகப்பனுடைய தயவுல இருக்கிறாங்க. தகப்பனுடைய தயவுல இருக்கும்போது தகப்பன்ட்ட ஏதாவது பேசிட்டா தகப்பன் வயசு காலத்துல என்ன போட்டுருவாரு, சாபம் போட்டுருவாரு. அதனால தான் சாபம் உணர்ந்துடக்கூடாது. இப்ப சொல்றாங்க, அதாவது யோசேப்பு மரித்து விட்டான் என்கிற ஒரு காரியத்தை பிரசன்ட் பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல நிச்சயம். என்ன நிச்சயம்னா, இனி எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு இங்க வரமாட்டான், அல்லது யோசேப்பை நாம இனி பார்ப்பதற்கு சான்ஸே இல்லை. அவன் எங்க போயிட்டான், தூரமா போயிட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவ திட்டம் உடையவன் அவன் வாழ்க்கையில சில உறவுகளை விட்டு தூரப்படுத்தப்படுவான். ஆபிரகாம் ஆகாரை தூரப்படுத்தினான். அவள் தூரப்படுத்தப்பட்டதும் அவள் எதுக்கு சமீபமானா தெரியுமா, தேவன் திறந்த துறவுக்கு சமீபமானாள். ரெபேக்காள் யாக்கோபை தூரப்படுத்தினாள். நீ போயிருங்க இருந்து. அவன் எதற்கு சமீபமானான் தெரியுமா, உடன்படிக்கைக்கு சமீபமானான். நம்முடைய லைஃப்ல சில உறவுகளை விட்டு நாம் தூரப்படுத்தப்படுகிற சூழ்நிலை வரும். சோர்ந்து போகக்கூடாது. நாம் மனிதர்களால் தூரப்படுத்தப்படும் போது நாம் தேவனுக்கு மிகவும் சமீபமாய் நிற்கிறோம். அவருடைய திட்டத்துக்கு சமீபமாகிறோம். யோவான் சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 9வது அதிகாரம். இந்த பிறவி குருடனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் அல்லவா, அந்த பிறவி குருடனை என்ன செய்வார்கள் அப்படின்னா, 34 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இனி 35 பாருங்கள், அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சிலர் ஆண்டவர் இன்னும் பார்க்கவே இல்லை, இதுக்காக வெயிட்டிங். ஆமே. யாக்கோபை கர்த்தர் எப்பொழுது பார்த்தார் தெரியுமா, தள்ளப்பட்டோம். ஆகார கர்த்தர் எப்பொழுது பார்த்தா தெரியுமா, தள்ளப்பட்ட போது. தேவ திட்டம் நமக்கு புரியாது. ஆண்டவர் அவங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்குதே ஆண்டவரே அப்படின்னு சில கேள்வியோடு இருக்கிறீங்க. அவங்க நினைக்கிறது இன்னைக்கு நடக்கிறது எதுக்கு தெரியுமா, நாளைக்கு அவர் நினைத்தது நடப்பதற்காக. இன்னைக்கு எந்த பாதையில உங்களை தள்ளி விட்டாங்களோ அதே பாதையில நாளைக்கு அவங்க நடப்பாங்க. அவங்க வரும்போது, யோசேப்பே நீ போகும்போது உன்னை தூக்கி விடுறதுக்கு அங்க எந்த யோசேப்புகளும் இல்லை. ஆனா நாளைக்கு இதே பாதையில உன்னை தள்ளி விட்டவங்க வரும்போது நீ யோசேப்பா இருக்கிற, அவங்கள தூக்கி விடுவ. ஆமே. என்ன யாரும் தூக்கி விடல, நானும் யாரையும் இல்ல. அப்படி அல்ல. அவர் குறி சொல்லுகிறவங்களுடைய குறிகளை அபத்தமாக்கி, நம்ம லைஃப்ல இன்னைக்கு பிரசண்டா நடக்கிறத வச்சு ஃபியூச்சரை டிசைட் பண்ணிடாதீங்க. வேதனையின் காரியங்கள் எல்லாம் என்னுடைய கடந்த காலமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு கடந்த காலமாய் மாற போகிறது. என் அவமானங்கள் கடந்த காலமாய் மாற போகிறது. ஒதுக்கப்பட்ட நிலை கடந்த காலமாய் மாற போகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிலைப்படுத்தி அதை நிறைவேற்றுவார். அதனாலதான் மீகா 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள்.
ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய திட்டம் தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 10:1. ஒரு யோசேப்பு 10 சகோதரர்கள். ஆமென். 10 பேர் திட்டம். பாதி பாதி இந்த இடத்துல இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒருத்தன் மட்டும் இருக்கிறான், இந்த பக்கம் 10 பேர். ஆமென். 10 பேர் திட்டம் போடுறாங்க, மொத்தமா சேர்ந்து போடுற திட்டம். ஆமா, அதனாலதான் தாவீது சொல்ல, எனக்கு விரோதமே ஒரு பாளையமே இறங்கினாலும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நமக்கு நம்மளை பிடிக்காதவங்க கூட ஆள் சேர்றது நமக்கு பிரச்சனை. என்கிட்ட பேசுறவங்க அவங்க கிட்டையும் பேசிட்டு போட்டும். இது ஒரு பெரிய ஒரு கிருமி வேலையாகும். அதாவது என்கிட்ட பேசுறவங்க எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசிட்டாங்கன்னா நான் இவங்க கிட்ட பேச்ச குறைச்சிருவேன். மொத்தத்தில் எல்லாத்தையும் பேச்சு குறைக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான். இருந்தாலும் என்கிட்ட பேசுறவங்க அவங்க கிட்டையும் பேசக்கூடாது. அதனாலதான் பார்த்துருக்கீங்களா, அவன் சிலர் நம்ம கிட்ட, நமக்கும் இன்னொருத்தவங்களும் சம்மந்தமே இருக்காது, ஆனா அவங்கள பத்தின நெகட்டிவ் காரியத்தை நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட, சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் இவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குவாங்க, அப்படியே உங்ககிட்ட இருக்கிற மாதிரியா பிரதர்? ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். இது வந்து ஒரு ஆமென். யோனத்தான் தாவீதுட்டையும் பேசினாரு, சவுல்ட்டையும் பேசினார். தாவீது வந்து நீ சவுல்ட்ட பேசினா நான் கூட சண்டைப்பா அப்படி சொன்னாரா? இல்ல. ஆனா சவுல் சொன்னா பாத்தீங்களா, நீ அவங்கிட்ட பேசினா சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சு தெரியுமா? தாவீதை எரிஞ்ச ஈட்டி இப்ப யாருக்கு மேல வருது? யோனத்தான் என்னக்கா பண்ணாரு? இப்படி ஈட்டி எறிகிற நிறைய பேர் உண்டு. நம்ம நிறைய பேரை தேவையில்லாம பகைத்தது என்னன்னா, நமக்கு பிடிக்காதவங்க கிட்ட டாபிக் இல்ல, வந்துட்டு போகுது, யார்கிட்டயும் ஆண்டவர் பேசுறார். சிலர் ஈட்டியெல்லாம் எடுத்து பையில வைக்கிறீங்க, தெரியுது. வேண்டாம் வேண்டாம். அல்லேலூயா. என்னங்க நீங்க என்கிட்ட இப்போ ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு இப்ப நாங்க எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. கண்ணு தெரியலன்னா அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப நாங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. உங்களுக்கு அவங்க புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆமென். அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அழுறதே நம்ம தேவனை மறுதலிக்கிறது. ஆமென். நான் ரிப்பீட் பண்றேன். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அழுறாங்கன்னா அவங்க யாரை மறுதலிக்கிறாங்க தெரியுமா? இயேசுவை மறுதலிக்கிறாங்க. எப்போ கூப்பிட்டாலும், நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே. பவுல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவார், நான் முதல் விஷயம் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என் கூட இல்லை, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அது அவன் குற்றப்படுத்தவில்லை. ஏன் குற்றப்படுத்தலைன்னா, கர்த்தர் என் கூட இருந்தார். அதனால எனக்கு அது வந்து ஒரு குறையா தெரியல. அந்த இடத்தை யார் ஃபில் பண்ணிட்டா? கர்த்தர் ஃபில் பண்ணதுனால எனக்கு அது குறையா தெரியல. எனக்கு அது குறையா தெரியாததுனால நான் என்ன பண்ணல? குற்றப்படுத்தல. நான் ஒருத்தரை குற்றப்படுத்துறேன் அப்படின்னா, இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு குற்றப்படுத்துறேன்னா, அந்த இடத்துல நான் யாரு அந்த இடத்தை யாரு ஃபில் பண்ணலன்னு சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் ஃபில் பண்ணலன்னு சொல்றேன். அதான் ஆண்டவர் மறுதலிக்கிறேன். ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே,
பாடினா மட்டும் போதாது, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக. இதுதான் ஜீசஸ். ஆமென். உயிர் பிழைத்தே உதவி பெற்ற. அதனாலதான் தாவீது சொல்லுவார் அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் எப்போ வேணா வந்தாலும் நீங்க என்ன ஏத்துக்கணும்பா, கட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி கதை அடைச்சிடாதீங்கப்பா. அவன் இன்னைக்கு சில பசங்க அப்படி அழக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டாராம். தாவீது ஆண்டவர்கிட்ட மட்டும், ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க நான் இந்த காரியத்தை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்கலப்பா. எனக்கு தெரியும் எல்லார்ட்டையும் எப்பவும் போக முடியாது. ஆனா அந்தி வேளையிலும் சந்தி வேளையிலும் மத்தியான வேளையிலும் ராத்திரி நேரத்திலும் அதிகாலை நேரத்திலும் நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு அருகில் இருக்கிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு புரியாது. பல நேரத்தில் இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு உங்க ஃபியூச்சரை நீங்க சொல்லாதீங்க. உங்க ஃபியூச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டார். கர்த்தர் எதை நிலைப்படுத்துவேன்னு சொல்றார் தெரியுமா? என் ஊழியக்காரருடைய வார்த்தையை. அது இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரரின் வார்த்தைன்னு சொல்லல, என் ஊழியக்காரருடைய வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? நமக்கான ரேமா. கர்த்தர் யார் மூலமாய் சொன்னாலும் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தும் தாவீதும் மாறி மாறி சொல்லி யுத்தம் நடக்கிறது. கோலியாத் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 17:44 கோலியாத்து சொல்றான். தாவீது கோலியாத்தை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமென் 46வது வசனத்துல, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் அறிந்து கொள்ள. 2 பேரும் மாறி மாறி சொல்லி யுத்தம். இனி இவங்க சொன்னதுல எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு தெரியுமா? கர்த்தர். இதுதான் மேட்டர். ஆமென். தீர்மானிக்கிறது. அவன் சவுல் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சின்ன வயசுல இருந்தே, நீங்க இன்னும் கவனிங்க, இதுல எது நடந்துச்சு கரெக்டா சொல்லுங்க. சில பாக்குறாங்க நமக்கு இதுக்கு முன்பு எல்லாத்தையும் கர்த்தர்னே சொல்லிட்டா பிரச்சனை சால்வ். யார் சொன்னது நடந்துச்சு? தாவீது சொன்ன நடந்துச்சு. இஸ்ரவேலர்கள் தாவீது சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பிக்கை அடைஞ்சாங்களா? ஆனா கோலியாத் சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்தாங்க. இதுதான் நம்ம பிரச்சனை. ஆமென். அவ்வளோ கேட்டு பயந்துட்டு இங்க வந்து பயப்படாதுன்னு சொன்னா ஓகே அப்படிமா. ஆமென். நம்ம கேட்டு நம்மளை தளர பண்றது ஃபுல்லா யாருடைய வார்த்தை? கோலியாத்தின் வார்த்தை. ஆனா அது நடக்குமா? நடக்காது. ஆனா தாவீது சொல்றான், வந்ததுமே எலியா வந்துடுற, இங்க பாரு பேசாத, உன் அகங்காரம் எனக்கு தெரியும், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், நீ சும்மா இரு, உன் துணிகரம் எனக்கு தெரியும். இங்க 40 நாளா வந்து நிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, இந்த தேவன் அபத்தமாகிற வார்த்தைகள் தான் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யேசபேல் எலியாவை பார்த்து சொல்றான், எலியாவை குறித்து சொல்றான். என்ன சொல்றான்னா, நாளைக்கு இந்நேரத்துல உன் பிராணனுக்கு நான் பலி. கர்த்தர் ஏற்கனவே எலியாவை வச்சு யேசபேல்கிட்ட சொல்லிட்டார். யேசபேலை குறித்து சொன்னா என்ன தெரியுமா? உன் ரத்தத்தை நாய்கள் தின்னோன்னு இப்படி சொல்லிட்டு இப்ப யேசபேல் எலியாவை குறித்து சொல்றா. எலியாவின் வார்த்தை நடந்துச்சா யேசபேலின் வார்த்தை நடந்துச்சா? எலியாவின் வார்த்தை நடந்துச்சு. சரி, இப்ப எலியா சொன்னதை கேட்டு யேசபேல் பயந்தாளா? ஆனா யேசபேல் சொன்னதை கேட்டு இதுதான் என்ன. ஆமென். ஹல்லேலூயா. நடக்கும்னு தெரிஞ்ச யேசபேல் பயப்படாம நிக்கிறா, நடக்காதுன்னு தெரிஞ்ச எலியாவை நீ ஏன் பயப்படுற? இந்த செட்டப் மாறணும். ஹல்லேலூயா. ஆமென். நடக்காத காரியத்தெல்லாம் சத்துரு சொல்லும் போது அவன் டோன்ல சொல்லுவான், பாரு இன்னும் 2 நாள்ல. இப்படிதான் எங்க அப்பா வந்து வேறு மார்க்கத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வந்ததுனால அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார்.
இந்த சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்க போய் நீ என்ன இப்படி மாறிட்டேன் அப்பாட்டா. அப்பா சொன்னா உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதனால் இல்லை உன்னை யாரோ இது பண்ணிட்டாங்க, நீ ஒழுங்கு மரியாதையை வந்துரு, எங்கள் தெய்வங்களின் கோபத்துக்கு உள்ளாயிராத. அதெல்லாம் இல்லை, இது ஆண்டவர் தான் தெய்வம், நான் வரமாட்டேன். அப்படியா, உன்னை 3 நாளில் வர வைக்கிறேன்னா இல்லையா பாரு. நான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதியை போய் பார்க்க போகிறேன். 3ஆவது நாள் இந்த டைமில் நீ வந்து என்கிட்ட நிற்ப பாரு அப்படி சொல்லிட்டு சவால் விட்டு போயிட்டார். அப்பவும் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 நாள் ஆச்சு, அந்த டைம் ஆச்சு, அப்பவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. 4ஆவது நாள் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவனுக்கு அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு பேரை சொல்லி, அவன் இல்லையான்னு. அது உனக்கு தெரியாதாப்பா, என்ன ஆச்சு? நேற்று, அதாவது 3ஆவது நாள் ஈவினிங் இந்த டைம், அவன் குறித்த டைம், ஒரு பாலத்தில் நின்றுட்டு இருந்தான். அந்த வழியாக ஒருத்தன் வந்தான். நீ ஏன் இங்கே நிற்கிறேன்னு கேட்டான். நான் சும்மா நிற்கிறேன்னா. நீ ஏன்டா சும்மா நிற்கிறேன்னு அடித்து தண்ணியில் தள்ளி போட்டான். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். நாள் குறித்தது யாருக்கு? எங்கள் அப்பாவுக்கு. கரெக்டாக அந்த டைமில் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்த சிரிப்பெல்லாம் அடக்கி, அப்படியா சரி நான் போய் பார்க்குறேன். நேராக போய் பார்த்து, இன்னைக்கு ஏசபேலுக்கு நடக்கிறத எலியா சொன்னதுக்கு அப்புறமும் ஆமென். அதனாலதான் பாருங்க, நம்ம சவால் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் உடனே ஆண்டவர் எலியா மாதிரி சொல்லுவார், ஓடி போய் ஒளிச்சிரு. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் போய் ஒளிச்சிருப்போம். ஆமென். சிலர்லாம் சவால் விட்டுட்டு ஆளே காணாது. ஆனா கோலியாத்தை பாருங்க, திரும்ப திரும்ப வந்து நிற்பான். இதுல என்ன ஆச்சரியம்னா, கோலியாத்தும் திரும்ப வந்து நிக்கிறான், இஸ்ரவேலரும் திரும்ப வந்து நிக்கிறாங்க. அதாவது ஒரு தோப்போன்னு தெரிஞ்ச எக்ஸாம் தான் போவாங்க தெரியுமா. அவங்க நல்ல டிப்டாப்பா போய் பாஸ்டர்ட்ட ஜெபத்தையும் பண்ணிட்டு, என்ன எக்ஸாம்னே தெரியாது, ஆனாலும் அப்படிதான் இஸ்ரவேலர் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. கோலியாத் வந்து சில கொஸ்டின் பேப்பர் பார்த்து தான் மைண்ட் விழுந்துருவாங்க. கோலியாத்தை பார்த்து தான் திருப்பி ஓடுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் சொல்லதுல ஓடும். தாவீது வந்தான், கோலியாத் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் கோலியாத்து தான் சொல்றான், நான் உன்னை கொண்டு பறவைகளுக்கு மிருகங்களுக்கு கொடுப்பேன். இங்க பாரு, நான் செய்வேன். இனி இது நிறைவேறது யார் கையில இருக்குன்னா, கோலியாத்தின் தேவர்கள் பேரை சொல்றான் அவன். கோலியாத் தன் தேவர்களின் நாமங்களை சொல்லும் போது தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை சொல்றான். எந்த ஒரு காரியம் நடக்கணுமா நடக்க கூடாதா என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவை வச்சு சொல்றாரு, நாய்கள் தின்னும், வீட்டுல எல்லா ரத்தத்தையும் நாய்கள் சாப்பிடும். அப்படியே நடந்துச்சு. ஆனா ஏசபேல் வந்து நாளைக்கு நேரத்துக்கு முடிஞ்சது. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் என்ன தெரியுமா? எலியாவை மரணமே பார்க்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டார். எலியா எதை பார்த்துடவே கூடாது, மரணத்தையே பார்க்க கூடாது டிசைட் பண்ணிட்டார். இப்படிப்பட்டவர் தான் நான் ஆராதிக்கிறது. எலியா மரணத்தையே பார்க்கல. வா வந்துரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை பார்ப்ப, ஐயோ பயந்து சூரச்செடி கீழே படுத்திருக்கிற, நீ அதை பார்க்கவே மாட்டப்பா, நீ வா. ஆமென். இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். ஐயோ இதை நான் பார்க்க நேரிடுமோ என்று பயந்த காரியத்தை என் பார்வையில் இல்லாதபடி மாற்றுகிறவர். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியாவே ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீ மரணத்தை பார்க்க மாட்டே இல்லையா? இந்த நியூஸை ஏசபேல் கேள்விப்பட்டிருப்பாளா? கேள்விப்பட்டிருக்க மாட்டாளா? கேள்விப்பட்டிருப்பா. எவ்வளவு, அதுக்குனாலதான் ஏசபேல் இன்னும் வச்சிருக்கிறார். ஆமென். இனி எலியா லைஃப்ல என்ன இல்ல தெரியுமா? மரணமே இல்லை. இவ்வளவு பெரிய தேவன் அவர், எவ்வளவு பெரிய தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஏசபேலுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அந்த ஏசபேலுக்கு நடந்ததை சொல்லும் போது எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். எது நடக்கணும், எது நடக்க கூடாது தீர்மானிக்கிறது கர்த்தர். அதனால யாக்கோவே, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல், உனக்கு விரோதமான திட்டங்கள் ஆண்டவர் அனுமதி இல்லாம
நீரறியா என் தலைமுடியோ. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம். இன்னைக்கு அநேக வார்த்தைகளினால மனம் அடிவாகி இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். இதெல்லாம் கடந்த காலமாகும், இதெல்லாம் கடந்த காலமாகும். சொப்பனக்காரன் என்று சொன்னார்கள். அவங்க ஐயான்னு நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல யோசேப்பே கேட்கிறான், நான் என்ன தேவனா அப்படின்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு முன்பதாக யோசேப்பு உயர்த்தி வைக்கிறார். இந்த பகல் வேளையில ஒரு விசை கண்களை மூடி உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் எது? சிலருடைய சாப வார்த்தைகள், உனக்கெல்லாம் எங்க கல்யாணம் ஆகி இப்படி சொல்லி இருக்கிறாங்களா? உனக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வாய்ப்பே இல்லை சொல்லி இருக்கிறாங்களா? உனக்கெல்லாம் வேலையா சான்ஸே இல்லை, நீ எந்த காரியம் செஞ்சாலும் உருப்படாது இப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்களா? நீ கடைசி வரை இப்படிதான் கஷ்டப்பட போற சொல்லி இருக்கிறாங்களா? கர்த்தர் இதெல்லாம் கடந்த காலமாக்குவார், கடந்த காலமாக்குவார். எதிர்காலம், எதிர்காலம் இது எப்படி முடியும் அப்படி பார்க்க நினைத்தவர்களுடைய எதிர்காலமே யோசேப்பு கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், என் தகப்பன் உண்மை உள்ளவர். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே, ஆண்டவரே, என் காலம் உம் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்லுவேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும், ஆமென், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். மறுபடியும் சொல்லுங்க, என் காலமும் கரத்தில், என் காலம், நீரே என் நம்பிக்கை. ஒரு அலம்பிராத்தன மாமா கரோ, ஓ ஜீசஸ் என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர ஓரலாம் பிரார்த்தனமா கடரோ. பிரியமானவர்களே, ஒரு விஷயம், அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அவங்க இடது கரத்தை இதயத்தில் வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப கடினமான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? வாயை திறந்து விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் இது கடந்து போகும், இது எல்லாம் என்னுடைய பாஸ்டா மாறும். கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் என்ன நினைத்தாரோ, கர்த்தர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ, அதுதான் என்னுடைய ஃபியூச்சரா மாற போகுது. என்னை குறித்து கடைசியா எழுதப்படுவதும் அதுதான். இவன் அடிமை என்றல்ல, இவன் 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 தப்பு பண்ணினவன் என்றல்ல, இவன் கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் கொடி சுவர் மேல் படரும்,
ஆமென். உன்னை பகைத்தது, உன்னை ஒடுக்கினது, உன்னை மனமடி வாக்கினது எல்லாமே உன்னுடைய கடந்த காலமாய் மாற போகிறது. கர்த்தர் உன்னை என்ன சொன்னாரோ, உன்னை குறித்து என்ன சொன்னாரோ அதை நிலைப்படுத்தி அதை நிறைவேற்ற போகிறார். உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்டதெல்லாம் அவமாக்குகிறார். ஆமென் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி என்னை குறித்து சொல்லப்பட்டதை கர்த்தர் நிலைப்படுத்தி நிறைவேற்றுவா. அறிக்கை பண்ணுங்க, நிலைப்படுத்தி நிறைவேற்றுவா. சத்துரு போட்ட அத்தனை திட்டங்களையும் அவமாக்குவா. எதிர் ஆலோசனைகளை அவமாக்குவா. ஷபா ராபா லாபா காரா பாபா சந்தா ராபா காடா ரே. ஜீசஸ் என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென், 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 ஆமென். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். 450 தீர்க்கதரிசிகள், எலியா ஒருவன் மாத்திரம் 450 பேர் சொன்னதை அவமாக்கி எலியா சொன்னதை நிலைப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க தவிர்க்கப்படக்கூடியவங்க. நீங்க இல்லைன்னாலும் காரியம் நடக்கும். ஒரு நாள் வரும் யோசேப்பு, உன்னை தவிர்க்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் இதை சொல்லும் போது நிறைய வேர்டு வந்துட்டே இருக்கு. எபிரேயர்கள் எகிப்தியருக்கு எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அருவருப்பானாங்க. ஆனா இப்ப எபிரேயருக்கு எங்க இடம் கிடைக்கும் தெரியுமா? எகிப்தியருக்கு. யாரால தெரியுமா? யோசேப்பால. ஏன் தெரியுமா? யோசேப்பு தவிர்க்கப்பட முடியாது. ஒரு பானை பாத்திரம் போனா இன்னொரு பானை பாத்திரம் வருவான். ஒரு சுயம்பாகி போனா இன்னொரு சுயம்பாகி வருவான். ஆனா ஒரு யோசேப்பு போனா இன்னொரு யோசேப்பு கிடையாது. யோசேப்பு இல்லாம யோசேப்பின் குடும்பம் வந்திருந்தா எகிப்தியர் அவங்களை எப்படிதான் பார்த்திருப்பாங்க தெரியுமா? அருவருப்பா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா யோசேப்புனால எகிப்தியர் அவர்களை அருவருப்பா பார்க்கல. உங்க குடும்பத்தை அற்பமா பார்த்தவங்க யோசேப்பே உங்கள் நிமித்தம் எனக்கான ரேமான்னு சொல்றவங்க ராபா தாடா ராபா காலா ராமா ஷேரே ஓரி மாமா ஷேக்கரே. சிலருக்கான தீர்க்க தரிசனம் இந்த கூட்டம் முடிவில் வெளிப்பட்டிருக்கிறதை என் ஆவியில உணர்கிறேன். ஜீசஸ், நீ இல்லைனாலும் காரியம் நடக்கும் என்கிற சாப்டருக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இனி நீ இல்லாம நடக்காது. ஆமென், ஆமென். ஓ thank you Holy Spirit. அது மட்டும் இல்ல, அருவருப்புன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்க? தொட மாட்டோம். பார்வன் யாக்கோபிட்ட நிக்கிறான். கையை வைப்பீங்களா என் மேல? உங்க கையை என் மேல வைப்பீங்களா? யாரால இந்த சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். யோசேப்பே, இதுதான் ஃபியூச்சர். உன் நிமித்தம் உன் சகோதரர்கள், உன் பெற்றோர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். இதுவரை அந்த குடும்பத்தெல்லாம் அற்பமா பார்த்துட்டு இருந்தாங்க. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit.
நானோ கர்த்தாவே. ரெண்டு கைகள் அப்படி உயர்ச்சி, கண்களை ஏறெடுத்து உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று அநேகர் சொல்லோ. ஆனாலும் என் காலமும் கரத்தில் என்று அறிவே. நீரே ஆமே. நீரே ஓ நீர் வர, நீர் வர, க்ளோரி உம் நன்மை கண்டு நான் மகிழ்வே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் வர இன்னும் எல்லாரும் உம் நன்மை கண்டு நான் உம் நன்மை நம்புவே. ஆமென். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்க மத்தியில நீர் கிருபையாய் எழுந்திரு, வார்த்தையின் மூலமாய் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக நன்றி. தங்க பாத்திரவான்களே அல்ல, இரவளவாய் நேசிக்கிறீர்கள். எஸ் லார்ட். எதிரான அத்தனை அபத்தமாக்கி அனுகூலமான அத்தனையும் நிறைவேற்றுவேன் என்று இதனால பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே, வேதனையின் பாதையெல்லாம் கடந்த காலமாய் மாற போகிறது. ஆமே. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் அதுதான் எதிர்காலமாய் மாற போகிறது. இன்னைக்கு நீர் பேசி நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய், நிறைவேற போகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், சாட்சியாய் நிறுத்தும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.